கொஞ்சம் கதைங்களேன்னு சொன்னவர். நல்ல பச்சை மட்டை வெட்டி உங்களோட கதை நல்ல குரல் நல்லா இருக்குது, தொடர்ந்து கதைங்க என்னோட என்று சொல்லியிருக்கார். பிறகு நான் 2 days பிறகு நான் கால் பண்ணினான், ஆன்சர்ல நார்மல் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. சரியான ஆபத்துக்கு நல்லவனா இருக்கிறானே. அப்ப 20,000 ரூபா சரி. காசு கேட்டு எங்களோட உறவை நீங்க பிரிக்கிறீங்களா? மெசேஜ் போட்டேன். அப்ப அதுக்கிடையில அவர் புருஷன் பஞ்சாதி ஆயிட்டார். அதுக்கிடையில இந்த ஆட்டைங்க குழந்தை தந்தை இதயத்துல சுடையாம், அது நான் தான் வந்து சுடுவேன். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆன்லைனில் நடக்கிற மோசடிகள் சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு காணொலிகள் மூலமாக கொண்டு வரேன். இன்னும் ஒரு திட்டமிட்ட மோசடி ஒன்று நடந்திருக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. என்ன மாதிரின்னு சொன்னால், பெற்றார் பிள்ளைகளை நம்பி விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது பணிப்பெண்களாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன மாதிரின்றா, ஒரு சின்ன பிள்ளையினுடைய தாய், சின்ன பிள்ளைன்ற ஒரு அடலசென்ட், அதாவது கட்டளமை பருவத்தினர், அதாவது 15 வயசுக்கு கூடின ஒரு தங்கச்சி ஒரு ஆள். அவன் அம்மா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறா பணிப்பெண்ணா. இவக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, தான் ஒரு ஃபோன் வேண்டணுமெண்டு. அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் யாரோ ஒருத்தன் ஆப்பு வைக்க போகிறான்னு. அந்த ஃபோனை வேண்டுறதுக்கு என்ன செய்திருக்கிறான்டா, இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் நாங்கள் இருப்போம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபோன் பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு. அதை இவோட நண்பி வாக்கு அனுப்பியிருக்கிறான். இதில் மெலிவாக ஃபோனுகள் விற்கிதடி வேண்டலாம்னு சொல்லி. அப்போ இவன் என்ன நடந்திருக்குன்னா, அந்த லிங்கை பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு போனால் ஒரு கடை மாதிரியே ஒரு விளம்பரம் ஒன்று இருந்திருக்குது. அந்த குரூப்புக்கு 3-4 அட்மின் இருந்திருக்கணும். அந்த குரூப்புக்கு ஒரு மொபைல் ஃபோன் சம்மந்தமான ஒரு பேர் ஒன்று வச்சுருந்துருக்கு. அப்போ இவ பார்த்துட்டு ஒரு ஃபோன் ஒன்று இப்போ பார்த்துருக்குறா, தனக்கு பிடிச்சிருந்துருக்குது. அது இன்ஸ்டால்மெண்ட் ரீதியாக அந்த ஃபோனை வேண்டிக் கொள்ள முடியும். என்ன மாதிரிண்டா, இப்போ ஒரு 60,000 ரூபா ஃபோனுண்டா எல்லாத்தையும் கொண்டே கட்ட தேவையில்லை. ஒரு கொஞ்சம் காசை கட்டி போட்டு வேண்டலாமண்டா முதல் 15,000 போட சொல்லியிருக்கணும் கதைச்ச ஒன்று. அப்போ இந்த பிள்ளையும் என்ன செய்திருக்குது, ஃபோன் பண்ணுற ஆசையில் தம்பியாரும் ஏதோ வேலைக்கு போகிற வரம் அவற்றை ஒரு 5,000 ரூபா, தானும் ஒரு 10,000 ரூபா போட்டு அவங்கள ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று அனுப்பி, மச்சான் நீங்கள் மாட்டினீங்களா, அது வேறு கதை. என்னென்னு சொன்னால், அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு நான் என்னென்ன வேலை பார்க்கலாமோ அதெல்லாம் பார்க்க சொல்லி அந்த தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அவருக்கு நான் கால் எடுத்து என்ன நடந்துன்றதை கேட்பேன். அவள் என்ன செய்கிறீங்கன்னு மட்டும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்றை போட்டு அதுக்கு காசு போட சொல்லி போட்டு வெயிட் பண்ணுறா. ஃபோன் வேறையில் டக்குன்னு அந்த குரூப் அளவு ரிமூவ் பண்ணி போட்டாங்க. முதலாவது இல்லை கேட்குறேன், ஒரு ஆள் ஆன்லைனில் ஒரு விஷயத்தை காட்டினா அதுக்கு இன்னும் நம்பிக்கையில் நீங்கள் அந்த அட்வான்ஸை பே பண்ணுறீங்களன்னு எனக்கு விளங்கலை. பிறகு எனக்கு எடுத்தால் அண்ணா இப்படி நடந்துடுதுன்னு. அப்போ நான் கேட்குறேன், மிச்சம் என்ன நடந்துன்னு சொல்லுங்கன்னு சொல்லத்தான் அந்த குரூப்பால் ரிமூவ் பண்ணினோன்னே கோல் எடுத்துருக்கிறா. வாட்ஸ்அப் கோல் எடுக்க அவர் கிறந்த கதை விட்டுருக்கார். அந்த காசை வேண்டினார் ஒரு தம்பி பிள்ளை. அவர் சொல்லியிருக்கார், உங்களோட கதை நல்ல குரல் நல்லா இருக்குது, தொடர்ந்து கதைங்க என்னோட என்று சொல்லியிருக்கார். அப்போ இந்த பிள்ளை வெறுப்பாகி கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் இதாண்டு செக்ஸியால் மெசேஜ் போட்டிருக்கார். அவருக்கு அந்த பிள்ளைக்கு மெசேஜ் போட்டிருக்கிறார். நீங்கள் ஃபோனை அனுப்புகிறேன்னு சொல்லி காசையும் வேண்டி போட்டு படுவாவி ராஸ்கல்கள். பிறகு என்ன செஞ்சுருக்கிறீங்களா, ஃபோனையும் அனுப்பையில் அந்த பிள்ளையோட ஒரு ஆபாசமாக கதைச்சு கடைசியாக இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, உங்களோட மொபைல் நம்பர் இருக்குது, இந்த எல்லாத்தையும் வச்சு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல இவ சொல்லியிருக்கணும். நல்ல விஷயம், போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுதாங்கச்சி. போலீஸ்கிட்ட போய் அப்படி போலீஸ்காரனை கூட்டி கொண்டு நீயே வேண்டி அவன் கண்ணால் என் நெஞ்சில் நீ சுடன்னு சொல்லியிருக்கணும். அப்போ தான் தன் சாவுக்கே ஒரு பெருமதி என்ன மாதிரி சொல்லியிருக்கணும். எப்படி கிறந்தமெண்டு பார்த்தீங்களோ, காசையும் வேண்டி போட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நக்கல் விட்டுருக்கிறார். என்னண்டு, இப்போ அப்படியே போலீஸை போய் கூட்டி உண்ட கையாலேயே நீ என்ன சுட்டு விடு, எனக்கு அப்படி தான் சாகணும் போல் இருக்குன்னு சொல்லி போட்டு இப்போ ஃபோன் ஆன்சர் பண்ணுறதும் இல்லை. பிறகு ஒருக்கா சொல்லியிருக்கிறார், அப்படி உண்மையாக அவங்களோட ஃபோன் வேண்டுறேன்டா ஏதோ ஒரு ரிப்பேர் ஒன்று பார்க்க வேணுமா, அன்லாக் பண்ணுறதோ சம்திங் ஏதோ, அதுக்கு இன்னும் ஒரு 5,000 ரூபா போட்டு கதையை விட்டுருக்கிறான் இவன். அதோடு தான் இவன் அலர்ட் ஆகி இப்போ கொடுத்த காசு 15,000 இல்லை, ஃபோனும் இல்லை, குரூப்பாலேன்னு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்படி இந்த போலியான ஆன்லைன் குரூப்புகளில் உங்களுக்கு ஃபோன் விற்று தரப்போகிறோம், மண்ணாங்கட்டி விற்று தரப்போகிறோம்னு சொல்லி நிறைய கும்பல்கள் வெளிக்கிட்டு இருக்குது. ஒருத்தரும் ஏமாந்துடாதேங்கோ, ஒரு சதம் காசும் கொடுத்துடாதேங்கோ. சில ஒஃபிஷியல் சைட்ஸ் இருக்குது, அவங்க கேஷ் ஆன் டெலிவரி வரைக்கும் காசை கொடுக்கலாம், அதுவும் விருப்பம் இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படியான சைட்ஸ் எல்லாம் இருக்குது ஆன்லைன். இது கண்ட என்னன்னு சொல்கிறது, நாதாரியெல்லாம் இப்போ குரூப் தொடங்கி அதுக்குள்ளால் அதை விற்கிறோம் இதை விற்கிறோம்னு சொன்னோன்னு இந்த பிள்ளையும் ஏமாந்துருக்குது. அப்போ நானும் யோசித்தேன், ஏன் தங்கச்சி என்று சொல்ல, அம்மா வெளிநாட்டில் தானே அவக்கும் ஏதோ தனிமையாக இருந்திருக்கு போல் ஒரு ஃபோன் ஒன்று இருந்தால் நல்ல மணி யோசிச்சு அவதறியலை.
அப்போ நான் வேறு விஷயங்களும் கேட்டேன்னா ஒரு பிரச்சனையான பிள்ளை மாரி தெரியலை பார்க்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது செட் பண்ணீங்களோ தேவையில்லாமன்னு சொல்ல. அவள் சொல்ல, அண்ணன் நான் அப்படி ஒரு காலமே கதைக்கல. ஆனால் மாப்பு என்ன செய்திருக்கிறாருண்டா, இந்த பிள்ளைய வந்து ஒரு எவிடென்ட்டும் பண்ணான்னு நினச்சி எல்லாம் செய்திருக்கிறார். அந்த பிள்ளைகிட்ட இவர் ஆபாசமாக கதைச்ச ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜா. அதை விட அவர்கிட்ட குரூப்புன்ற சகல டீட்டெயில்ஸும் இருக்குது. பேங்கில் காசு போட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அந்த ஸ்லிப்பும் இருக்குது. நாங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் செய்யக்க ஏடிஎம்மில் போய் பேமெண்ட் செய்ய ஒரு ரிசீட் ஒன்று வரும் தானே, அந்த மிஷினுக்களால் எல்லாம் வச்சுருக்கிறா. அப்போ நான் உடனடியாக சொன்னான், திருவோணமலையில் உரிய அந்த இடத்துக்குரிய போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டு சைபர் கிரைம் யூனிட்டில் முறைப்பாட்டை போடுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அங்கே ரெண்டு கால் பண்ணுங்க, நான் அவையே ஃபெசிலிட்டேட் பண்ணி விடுறேன்னு சொன்னான். இவ்வளோ தான் நான் சொன்னான். இப்போ நாங்கள் அவகிட்டையே கேட்போம் என்ன மாதிரி அவங்க கிறந்தம் விட்டவங்களன்னு சொல்லி. அப்போ தானே உங்களுக்கு தெரியும், ஒரு அவேர்னஸ் ஒன்று வரும், நான் இப்படியெல்லாம் கம்பெனிகள் கிளம்பி இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த காணொலியை பார்க்குற ஆக்களும் ஏழுமானவரை மற்ற வைக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க, அல்லது இந்த தகவலை சொல்லி விடுங்க. இப்படியெல்லாம் பேக்காடு நடக்குதான், இது ஃபேக்காக இருக்கும், டக்குன்னு நம்பி நாங்கள் ஒன்றுக்கையும் போகக்கூடாத தகவலையும் சொல்லிவிடுங்க. இப்போ நான் நமக்கு கால் பண்ணி கேட்போம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஹலோ. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். நான் சொன்ன மாதிரி அந்த போலீஸில் ஏதாவது முறைப்பாடு கொடுத்தனீங்களா? இல்லையே. முறைப்பாடு இன்னும் கொடுக்கலையா? இல்லை. சரி, முறைப்பாட்டை முதல் போய் அப்பாவோட போயிட்டு கொடுங்கோ. என்னென்னா நான் இங்கே இதுக்கு எங்களோட ஆடியன்ஸுக்கு முதல் என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு எப்படி நீங்கள் அந்த ஃபோன் வேண்டவனமெண்டு யோசிச்சது, அது எப்படி நீங்கள் அது எங்கே இருந்து அதை பார்த்தது அந்த விளம்பரத்தை, அதை சொல்லுங்க. அது நான் ஃபேஸ்புக்ல இருந்து பார்த்தேன் நான். அப்ப பார்த்து அது நான் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் என்னை அந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டாரு. நல்ல குரூப்பா? வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணி அப்ப அதுல ஃபோன் பிரைஸ் போட்டவங்க, லோக்கல் பிரைஸ் போட்டவங்க மந்த்லி பேமெண்ட் கட்டுற மாதிரி. எவ்வளவு? மந்த்லி ஒரு 5000. மந்த்லி 5000. ஃபோன் டோட்டல் அதிന്റെ பெறுமதி எவ்வளவு? டோட்டல் 60000. 60,000 ரூபா ஃபோன், மாதம் 5000 ரூபா படி ஒரு வருஷத்துக்கு கட்டினா. சரி, அப்படியா? ஒரு வருஷத்துக்கு. சரி, பிறகு என்ன நடந்தது? நீங்க அவையோட கால் பண்ணி காய்ச்சினீங்களா? கால் பண்ணி காய்ச்சி அப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, விளங்குது, சொல்லுங்க. கால் பண்ணி கழிச்சு அப்ப நாங்க சொன்னோம் இந்த போன்ல பிரைஸ் என்னன்னு கேட்டு அதுல டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கு பே பண்ணிட்டு பில் அனுப்பியாம ஏடிஎம்ல அக்கவுண்ட் நம்பர் அனுப்புனாங்க. அக்கவுண்ட் நம்பரை அனுப்பிட்டு நீங்கள் அதுக்கு பே பண்ணிட்டு அதுന്റെ பில்ல படம் எடுத்து போட சொன்னா, அப்படியோ? படம் எடுத்து போட சொன்னது. அப்ப நான் போட்டேன். அவர் சொன்னேன் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் சொல்லி 2 டேஸ்ல வந்துருமென்னு சொன்னாங்க. எவ்வளவு போட்ட நீங்கள்? 15000 ரூபாய் போட்டாங்க. ஆரம்பத்துல 15000 கட்டுவோம். 15000 ரூபாய் போட்டு படம் அனுப்பிட்டோன்னு உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியாச்சு. பிறகு என்ன நடந்த? பிறகு நான் 2 டேஸ் பிறகு நான் கால் பண்ணினான், ஆன்சர் இல்ல, நார்மல் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. திரும்ப நான் வாட்ஸ்அப்ல கால் பண்ணேன். நான் கேட்டேன் இது 2 டேஸ் ஆயிடுன்னு டெலிவரி வரலையே, நீங்க என்ன காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு கேட்டேன் நான். சரி. கேட்க அவர் சொன்னார் போன் ஏதோ அப்டேட் ஆமாம், பில் ஏதோ மாறி எழுதிட்டாமாம், அதுக்கு ஒரு 5000 கட்டணுமாம்னு சொன்னேன். படுபாவி, என்ன முருகராக நிக்கிறான் மிச்சம். அப்ப என் தம்பி என்ன செஞ்சேன், 2 பேரும் ஒரே போன் தான் யூஸ் பண்ணலாம். அப்ப தம்பி இந்த வாய்ஸ் கேட்டுட்டு அவர் என்னட்ட கேட்காம போய் அக்கௌண்ட்ல 5000 போட்டுட்டு வந்துட்டேன். யார்? உங்களோட தம்பி? சரியான ஆபத்துக்கு நல்லவனா இருக்கிறானே. அப்ப 20,000 ரூபா. சரி சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு என்ன நடந்தது, நான் அவருக்கு கால் பண்ணி கேட்டேன் இப்படி ஏன் மத்தவங்களோட காசுல விளையாடுறீங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே உழைச்சி செய்யறாங்க, ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்க அவர் சொன்னேன் உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்காம இன்னும் கொஞ்சம் கதைங்களேன்னு சொன்னவர். நல்ல பச்சை மட்டை வெட்டி. அப்ப நீங்க கடுப்பா இல்லையா இந்த கதைக்கு? நான் பேசினாலும் இப்படி நீங்க கதைக்க தேவையில்ல, இப்படி செஞ்சா பெரிய பிரச்சனையாகும், பொலிசுக்கு போவேன், திரும்ப உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும்னு சொல்ல அவர் சொல்றேன் நீங்க கதைங்களா நீங்க ஏசுறது கூட நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். திரும்ப நான் கட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள் எடுத்து நான் எடுக்க ஒரு மெசேஜ் போட்டு என்ன காசு கேட்டு எங்களோட உறவை நீங்க பிரிக்கிறீங்களா மெசேஜ் போட்டு. அப்ப அதுக்கிடையில அவர் புருஷன் பஞ்சாதி ஆயிட்டார். அதுக்கிடையில
ஆட்டையும் காசை களவெடுத்து போட்டு பிறகு உறவை பிரிக்கிறீங்களாமோ காசை கட்டு? பொலிசு சொல்லுவேன்னு சொல்றேன். பொலிசு கண்ணை கொண்டு தண்டை இதயத்துல சுடையாம். அது நான் தான் வந்து சுட விடுவேன். பாருங்க விளையாட்டு. அதுக்கு நீங்க கடுப்பாயில ஒன்றும்? நான் கடுப்பாயிட்டு போன கட் பண்ணிட்டேன். இட்ட வரைக்கும் ஒன்றுமே போனும் வரையில காசும் இல்லை. இல்ல காசும் இல்ல. ஆனா என்னை பிளாக் பண்ணல. பிளாக் பண்ணல. அப்போ அவர் என்னன்னு சொல்றது, உறவு பாலம் அமைக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறார். அப்போ அவர் வாட்ஸ்அப் குரூப்ல வேற இன்னைக்கு போட்டிருக்கேன். என்ன குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. 3 பேர் அட்மின் இருக்காங்க. அதுல வவுனியா ஏதோ பழைய பஸ் ஸ்டாண்ட் போட்டு ஒரு டிபி போட்ட மாதிரி சும்மா விட்டுருப்பாங்க. உண்மையா தெரியலையா? அதுக்கப்புறம் இன்னொரு அட்மின் இருந்தேன். குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டு இவர் மட்டும் என்னைய பிளாக் பண்ணாம வச்சிருக்கேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டவங்க ஐபோன் 11 பிரைஸ் போட்டு அட்வான்ஸ் போட்டு அதை யாரோ வேண்டி நம்புற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டிருக்காங்க. ரைட். வேற யாரோ அவன் கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர் போட்டிருக்கார். வேண்டி போட்டிருக்காங்க. நல்ல இன்றைக்கு அவர் தான் ஹாப்பி கஸ்டமரா இருப்பார். ஐயா அவருக்கு ஒரு இதுலயே ஒரு தகவல் ஒன்றை சொல்லிவிடுவோம். என்ன 500 பேரும் அவிய பொறியல். அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் இவங்க வந்து ஃப்ராடு. இவங்க வந்து தங்கச்சி நீங்கள் டக்குன்னு நான் சொன்ன மாதிரி போயிட்டு அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது தானே? உங்கள்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. மற்ற அவரோட கதைச்சி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது தானே? எல்லாம் இருக்கு. போயிட்டு ட்ரிங்கோ போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை போடுங்க. சைபர் கிரைம் யூனிட்ல உடனே கண்டுபிடிப்பாங்க. இது வந்து கணக்கு மினக்கிற மாட்டாங்களே. ஏன்னா ஐயாண்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. மற்றது அவர்கிட்ட ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது தானே? சரி. அவர் இனி கடலுக்கு குதிச்சு தப்பி எங்க ஓடினாலேயே மற்றும்படி அவர் அம்போதான் அவரை பிடிக்கலாம். அப்படி இல்லை அவருக்கு சில வேலை மனம் மாறி தங்கச்சி கூட காசு தர போறேன்னு இந்த வீடியோ வச்சு அதை பார்த்துட்டு சரி போலீஸுக்கும் பயம் இல்லையாம அவருக்கு ஏரியால பெரிய ரவுடி போல இடக்கு. சரி நாங்க மிச்சத்தை செய்வோம். அது சில வேளை அந்த என்னன்னு சொல்றது குரலை மாத்தி வேணுமெண்டும் அப்படி நடிக்கலாம். எங்கிட்ட தமிழாக்களும் சரியா சொல்ல தெரியல. என்ன வேணுமெண்டும் அப்படி நடிக்கலாம் தானே? நீங்க நான் சொன்ன மாதிரி போய் போலீஸ்ல நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் முறைப்பாட்டை போடுங்க. முறைப்பாட்டுன்ற அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுக்குரிய அந்த சிட்டு எடுங்க. அதுக்கும் ஒன்று நடக்காட்டி நான் மிச்ச அளவில் சொல்லித்தாரேன். அப்படி இல்லைன்னு காசு தாரணுன்னா வேண்டுங்க, பிரச்சனை வேண்டாம். இப்போ அவரை பிரச்சனைக்கு எழுக்கிறதுங்கிற நோக்கம் இல்லை, அவங்களோட காசு வேணும். அம்மா என்ன சொன்னவங்க? அம்மா தானே வெளிநாட்டில் நிற்கிறேன்னு சொன்னீங்க. என்ன கட்டாயம் அதை செய்யுங்க. அப்பாவையும் கூட்டி கொண்டு போய் செய்யுங்க. அப்பாவையும் தம்பியும் கூட்டி கொண்டு போய் என்ட்ரியை போடுங்க. ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லித்தரலாம், தேவைன்னு அடிங்க. வைக்கிறோம் தங்கச்சி. ஓகே. அப்போ அவர் வந்து என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர்கிட்டையே கண்ணை கொண்டு வந்து சுடான்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட என்ன என்னென்னா இப்படியான பிள்ளைகள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது அல்லது டாக்குமெண்ட் பண்ணி வைக்காதுன்ற மாதிரி தான் அவர்கிட்ட நினைப்புகள் இருக்குது. இந்த காணொலியை நீங்கள் சிலவில் பார்த்து கொண்டு இருக்கலாம் சகோதரா. அந்த பிள்ளைன்ற அம்மா வெளிநாட்டில் பணிப்பண்ணா இருக்கிறான். நான் அந்த பிள்ளைன்ற பெயரெல்லாம் தெரியும். அது ஒருத்தருக்கும் தேவையில்லை. அது நான் வந்து இப்போ அப்படி ஒரு சேனல் நடத்த வேண்டிய தேவையில்லை. அந்த பிள்ளைன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உங்களை த்ரெட் பண்ணுறதோ அல்லது உங்களுக்கு வந்து இப்போ கெத்து காட்டுறதோ நோக்கம் இல்லை. அவை உண்மையாக கஷ்டப்பட்ட ஆக்கள் போலோடக்கு அவைகிட்ட வந்து ஒரு ஆசையில் ஒரு ஃபோனை வேண்டுவோம்ன்ட்டு தொகை காசு 60,000 ரூபா இல்லை போலோடக்கு. அப்போ 15,000 கட்டி உங்கள்கிட்ட ஒரு ஃபோனை வேண்டுவோம்னா நீங்கள் 2 பிள்ளை விட்டுருக்கிறீர்கள் சௌரம். முதலாவது பிள்ளை என்னென்னா நீங்கள் வேண்டிட்டு அந்த ஃபோனை அனுப்பாது. அது மட்டும் இல்லை, 2வது நீங்கள் அந்த பிள்ளையோட கிரந்தம் விட்டுருக்கிறீங்க. அதாவது உங்களோட தங்கச்சி என்ன நீங்கள் அப்படி செய்வீங்களா? நீங்கள் வந்து கிரந்தம்னா வேறு லெவல் கிரந்தங்கள் விட்டுருக்கிறீங்க. கொண்டு வந்து சுடு அது இதுன்னு சொல்லி இட்ட வரைக்கும் நீங்கள் பிளாக் பண்ண கூட இல்லை. அந்த பிள்ளைன்ற வாய்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த பிள்ளைன்ற வாய்ஸ் நல்லா இருக்குன்ற நோதிகள் நீங்கள் பிளாக் பண்ண கூட இல்லை போல உங்களோட பிரச்சனை. நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி தயவு செய்து அதில் பாவம் அந்த காசை கொடுத்து போடுங்க. எல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட நான் போய் போலீஸில் முறைப்பாடு போட சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. போலீஸ்லையும் வந்து உங்களுக்கு எங்கெங்கே செல்வாக்கு இருக்கோ அதை விட இலங்கைன்ற 119க்கு அடித்து சொன்னால் மேலே அங்கே இருந்து கேள்வி பெறும். இந்த முறைப்பாட்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தான்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாக இதை நிற்க வேண்டாம். இப்படியான மோசடியாளர்களும் தயவு செய்து வேறு ஏதாவது தொழில்கள் நிறைய இருக்குது. ஒரு சைக்கிள் கடை போட்டாலும் நல்ல வருமானம், அல்லது ஒரு பெட்ரோலை வேண்டி ஒரு கொஞ்சம் கமிஷன் வச்சு விற்கலாம். எவ்வளவோ விஷயம் கிடக்குது நாட்டில், செய்யலாம்.
தயவுசெய்து இப்படி இந்த ஏழைகளின் பணத்தை செய்ய வேண்டாம் என்று ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு மற்றவைக்கு இது ஒரு பாவ செயல், இதை செய்ய வேண்டாம் என்றும் எச்சரிக்கிறேன். தயவுசெய்து ஒரு சமூக நலன் விரும்பியா, எனக்கு என்ன ரைட்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஒரு சமூக நலன் விரும்பியா. ஏன்னா அந்த ஏமாற்றத்தால் வர வழி வந்து அது சரியான கஷ்டமாக இருக்கும். எனக்கு அதை உணர்ந்த நான் அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அந்த காசை தயவுசெய்து கொடுத்துருங்க, இல்லாட்டி அதுக்குரிய ஃபோனை கொடுத்துருங்க. கொடுப்பீங்களான்னு நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.